தலைவர் அன்புமணி தான், ஐயாவுக்கு இது சம்பந்தம் இல்லை, நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம். எதுக்கு காத்துட்டு இருக்காங்க இவங்க? நாங்கள் சிவில் கோர்ட்டுக்கு வருவோம், வாங்க காத்துக்கிட்டு இருக்கிறோன்னு. சிவில் கோர்ட்டுக்கு நாங்கள் ஏன் சார் பார்ப்போம்? இப்போ தெல்ல தெளிவாக பாட்டாளி மக்கள் அப்படின்னா நம்முடைய சட்டம் இந்த மாதிரி இந்த தீர்ப்பு நகல் உங்களுக்கு வந்துருக்கு நினைக்கிறேன், எல்லாம் படித்து பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அற்புதமாக கிட்டத்தட்ட 39.34 பக்கம், அற்புதமான ஒரு உண்மையான தீர்ப்பு. இந்த தீர்ப்பு எப்படின்னா, இன்னும் நீதி சாகலை, நீதியும் நேர்மையும் இந்த இந்தியாவில் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்திய ஒரு உன்னதமான தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு. இந்த தீர்ப்பில் வார 26 சொல்லிருக்கு தெளிவா, அன்புமணியின் கடிதம் மீது எந்த முடிவும் அது அவருடைய அதிகாரத்துக்கு வரம்புக்கு அப்பாற்பட்டது. யார் தலைமை என்ற முடிவை எடுக்கும் அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இல்லாததால் 9/9/2025 அன்றும் 27/11/2025 அன்றும் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட கடிதம் செல்லத்தக்கதல்ல. அந்த கடிதத்தை வழங்கிய தேர்தல் ஆணையத்துக்கு உரிமை இல்லை. யார் சொல்லியிருக்கிறா? நீதிமன்றம் சொல்லியிருக்குது, பேரா 26. இப்போ அந்த நீதிமன்றம் வழங்கிய கடிதங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர். யாரு? அன்புமணி பாட்டாளி மக்களுடைய தலைவர். ஐயாவுக்கும் கடிதம் கொடுத்துட்டாங்க. என்ன? அன்புமணி தான் பாட்டாளி மக்கள் தலைவர், எங்களுக்கு இருக்கிற ஆவணங்கள் அடிப்படையில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை சேலஞ்ச் பண்ணி தான் நாங்கள் புதுடெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். இந்த வழக்கில் அதான் அந்த தேதி சொல்லிட்டேன், 27ஆம் தேதியும் 9/11/25 இந்த 2 தேதியில் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ தேர்தல் ஆணையத்தை எப்படி அன்புமணியின் தரப்பு ஏமாற்றி இருக்குதுங்கிறது குறித்து ஒரு ஆதாரம். எப்படின்னா, இது எங்களுக்கு தெரியல, நாங்கள் கேட்டு பார்த்தோம், கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு நடந்தது 28 மே மாதம். அன்றைக்கு பாட்டாளி மக்களுடைய தலைவராக இருந்த அன்புமணி அவர்கள் அழைப்பு விடுக்கிறார். எதுக்கு அழைப்பு விடுக்கிறார்? பாட்டாளி மக்கள் பொதுக்குழு நடக்குது, நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுக்கிறார். பாருங்க, 20ஆம் தேதி அழைப்பு விடுக்கிறார். மே 28ஆம் தேதி அந்த கூட்டம். அந்த கூட்டம் நடந்து முடிந்த பிறகு அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட நிகழ்வுகள் குறித்து பத்திரிகை செய்தி வழங்கப்படுகிறது. யார் வழங்குறா? மருத்துவர் ஐயா, நிறுவனர் என்ற அடிப்படையில் மருத்துவர் ஐயா அவர்கள் கட்சியினுடைய அன்றைய தலைவர். அந்த கூட்டம் கூடுறது வரைக்கும் தலைவர் தான் ஜி.கே. மணி அவர்கள், பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், புதிய தலைவர் அன்புமணி, இவங்க எல்லாம் சேர்ந்து 28/5/2025 அன்னைக்கே பிரஸ் ரிலீஸ் வழங்கினாங்க. அதே கடிதத்தை 29ஆம் தேதி மருத்துவர் ஐயா அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு கடிதமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக அன்புமணி அவர்களை தேர்ந்தெடுத்து விட்டோம், பொதுக்குழுவை தேர்ந்தெடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்லி மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு கடிதம் வழங்குகிறார். இந்த கடிதம் செய்தியெல்லாம் பத்திரிகை தொலைக்காட்சியில் நீ எல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு 28ஆம் தேதி ஒரு தலைவர் ஆயிட்டாருன்னு இது நாங்கள் சொல்லிங்க. அன்புமணி அவருடைய முகநூல் பதிவு 28 அன்று என்னை தலைவராக தேர்ந்தெடுத்த மருத்துவர் ஐயா அவர்களுக்கு நன்றி. தலைவரான பிறகு 29ஆம் தேதி கைலாபுரம் தோட்டத்தில் மருத்துவர் ஐயா அவர்களை சந்திக்கிறார். அங்கே இருந்த தோட்டத்தில் இருந்த அதான் 30 மே 22 அவரே அவர் முகநூலில் போட்டிருக்காங்க. இன்னைக்கு நீங்க போய் பார்த்தா தெரியும், எல்லாம் சொல்லிட்டார். இன்னைக்கு 28ஆம் தேதி நடந்தது. ஐயா என்ற தலைவராக போட்டாரு, அதுக்கு நன்றின்னு சொல்றாரு. கைலாபுரம் தோட்டத்தில் அம்பேத்கர், தந்தை பெரியார், கார்ல் மார்க்ஸ் சிலைக்கெல்லாம் மாலை போடுறாங்க. இதெல்லாம் நாங்கள் சொல்ல அவருடைய முகநூல் பக்கத்தில் இருப்பார். மருத்துவர் ஐயா அவரை கட்டி அழைத்து ஆசி பெறுகிறார். இதெல்லாம் முடிஞ்சிருக்கு. இது மேடையில் எல்லா வெப்சைட்லையும் இருந்துச்சு. உங்கள் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள்ட்ட நான் சொல்லவே தேவையில்லை, எல்லா பத்திரிகையிலும் இருக்குது. இது ஆதாரம். என்னைக்கு
28ஆம் தேதி அதே மாதிரி அந்த கூட்டத்திலேயே நியமன கடிதத்தை மருத்துவர் ஐயா வழங்குகிறார். இது குறித்து 22/6/2022 அன்று மருத்துவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறார். யாருக்கு எழுதுறாரு? தேர்தல் ஆணையத்துக்கு எழுதுறார். என்ன தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, நீங்க அங்கீகரிக்கணும். ஐயா ஒரு கடிதம் எழுதுறாரு, அவரும் எழுதுறாரு. 22/6/2022 இதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்ப என்னைக்கு அவர் தலைவர் ஆகிறாரு? பாட்டாளி கூட தலைவரா 28/5/2022. அப்புறம் எப்படிங்க தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வந்து கடிதம் வாங்குறாரு? என்ன இருந்து 22/6/2023 இருந்து 21/6/2026 வரைக்கும் எனக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் கொடுக்கிற கடிதம் நாள் 22/6/2022 அவரே கொடுக்கிறார். அவருடைய கையெழுத்து போட்டு கொடுக்கிறார். இது நாங்க கேட்கல, கோர்ட்ல இந்திய தேர்தல் ஆணையம் சொன்னாங்கல்ல, எங்க கிட்ட இருக்கிற தரவுகளின்படி நாங்கள் அன்புமணி தான் தலைவர்னு சொன்னாங்கல்ல, அவங்க கிட்ட ப்ரொடியூஸ் பண்ண கொடுக்கப்பட்ட தரவுகள் அனைத்தும் பொய்யான தரவு, 100% பொய்யான தரவு. அந்த பொய்யான தரவு அடிப்படையில் தான் மீண்டும் டிசம்பர் 4ஆம் தேதி 2023 அன்று டிசம்பர் 4ஆம் தேதி நடக்கிறது தேர்தல் கமிஷனிலிருந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் வருது. என்னென்ன, நீங்க ஒரு கடிதம் கொடுத்துருக்கிறீங்க, என்னைக்கு லெட்டர் டேட்டட் 31/8/2023 உங்களுடைய பொதுக்குழு நடந்ததாக கொடுத்துருக்கிறீங்க. அந்த அடிப்படையில் உங்களை 22/6/2023 இருந்து 21/6/2026 வரைக்கும் நியமிக்கிறோம்னு சொல்லி தேர்தல் கமிஷன் கொடுக்குது. இது எதை கொடுக்குது? தேர்தல் கமிஷன் ஒன்று விசாரணை ஆணையம் இல்லை, ஒன்று சிபிஐ மாதிரி விசாரிச்சு அவங்க அந்த ஆர்டர் கொடுக்கல. நாம கொடுக்குற ஆர்டரை வச்சுக்கிட்டு அவங்க கொடுக்குறாங்க. ஆனா நாங்கள் கொடுக்கிறோம், கத்துகிறோம், கதறுகிறோம், மருத்துவர் ஐயா தான் தலைவர், நாங்க தான் உண்மையான பாட்டாளி நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி பல ஆவணங்களை இதே தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் கொடுக்குறோம். எங்களுடைய மீட்பு குழுவினுடைய தலைவர் அண்ணன் தியாகச்செம்மல் அவர் ஜி.கே.மணி அவர்களும், அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிற நம்முடைய நீதியரசர், ஓய்வு பெற்ற நீதியரசர் அருள் அவர்களும், எம்பி சதாசிவம் தேர்தல் பணிக்குழு செயலாளர், மாநில பொருளாளர் மன்சூர், மாநில பொதுச் செயலாளர் முரளி சங்கர், இவங்கெல்லாம் போய் கெஞ்சி கதறி கொடுக்குறாங்க. அத்தனை கடிதம் கொடுக்குறாங்க. எந்த கடிதத்தையும் என்னன்னு கூட பார்க்கல. முடிஞ்சு போச்சா? இப்போ தேர்தல் ஆணையம் நல்ல தெளிவாக ஒரு அறிக்கை, ஒரு செய்தியை வெளியிட்டு விட்டது. என்னென்ன, எந்த நிலையிலையும் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு இயக்கம் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு இயக்கத்தை எதுவும் பண்ண முடியாது. நேரில் கேட்கும்போது சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? விசாரணை போது தெளிவாக நீதியரசர் அம்மா கேட்கிறார், 2 பேத்துக்குள்ள பிரச்சனை இருக்குது, நீ யாருக்கு இந்த சின்னத்தை கொடுப்பீன்னு கேட்கும் பொழுது தேர்தல் ஆணையம் தெளிவாக சொல்லிடுச்சு, 2 பேத்துக்கும் கொடுக்க மாட்டோம் மாம்பழ சின்னத்தை. எங்களுக்கு ரொம்ப வருத்தம். 46 ஆண்டு காலம் மருத்துவர் ஐயா என்று ஒற்றை தலைவர் 96,000 கிராமங்களுக்கு ஊராக சென்று உருவாக்கிய அந்த சின்னம், அந்த கட்சியினுடைய சின்னம் யானை சின்னம் இருந்துச்சு. யானை சின்னம் போயிடுச்சு. அப்புறம் அதுக்கு பின்னாடி மாம்பழ சின்னம் வந்துச்சு. மாம்பழ சின்னத்திலே பல பதவிகளை, கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட எம்எல்ஏக்கள், 15க்கு பக்கமா எம்பிக்கள், 2 மேல் சபை உறுப்பினர்கள், அமைச்சர்கள், கிட்டத்தட்ட 4 பேருக்கு மக்கள், 4-5 அமைச்சர் பெருமக்கள், 4 பேர். இப்படி இந்திய துணைக்கண்டத்திலே மிக முக்கியமான ஒரு இயக்கமாக இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சின்னமான மாம்பழம் சின்னம் எங்க ஐயாவுக்கு சொந்தமான சின்னம். அந்த சின்னத்தை 2 பேத்துக்கு தரமாட்டேன்னு சொல்றீங்க. அப்ப அவங்க தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இதுல 37, 36 இதுல எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். 36 படி
தேர்தல் கமிஷன் அன்புமணிக்கு கொடுத்த 2 கடிதங்களும் செல்லாது. யார் சொல்றா? நீதியரசர் சொல்லுங்க. 2 கடிதம். எது கடிதம்? உங்களை தலைவராக இந்த இடம்லாம் மாற்றம் அங்கீகரிக்கிறோம், இப்படி எங்க ஐயாவுக்கு ஒரு கடிதம் கொடுத்தது. இது 2மே செல்லாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் தலைவர் இல்லை. அன்புமணி தலைவராக கொடுத்தது ஆட்டோமேட்டிக்கா வித்ரான்னு சொல்லலாம் கூட வித்ரா ஆயிடுச்சு. கடிதங்கள் செல்லத்தக்கதில்லை. அந்த கடிதம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை, அதிகாரம் இல்லை. அதாவது கட்சி 38 படி பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரை ஈசியை தேர்ந்தெடுக்க ஈசிஐக்கு எந்த அதிகாரம் இல்லை. அதிகாரம் இல்லை. அதை தேர்தல் கமிஷனே ஒப்புக்கொண்டு விட்டது. அதே நேரத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க 2 பேத்தையுமே அங்கீகரி மாட்டேன்னு சொல்றாங்க. 2 பேரும். ஆனாலும் கூட நாங்கள் இங்கே சொல்லுவது கேட்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விதி. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, தலைவர் இல்லை, பொதுச் செயலாளர் இல்லை, பொருளாளர் இல்லை, முடிஞ்சு போச்சு. எலெக்ஷன் கமிஷன் சொல்லிடுச்சு, நீதிமன்றம் சொல்லிடுச்சு. ஆனா கட்சியுடைய விதி எண் 13 படி, விதி எண் 13 பாருங்க, கட்சியுடைய அமைப்பு விதி, அமைப்பு விதி எண் 13 படி தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கிறது. அதுக்கு தான் வரைமுறை இருக்கிறது. ஆனா நிறுவனர் என்ற பதவிக்கு எந்த விதமான பதவி புதுசா ஏத்துக்கணும், புதுசா இறங்கணும்னு கிடையாது. எப்படி கட்சியின் மாநில பொதுக்குழு, செயற்குழு, அரசியல் தலைமைக்குழு ஆகியவற்றின் கூட்டங்களுக்கு நிறுவனர் அழைக்கப்பட்டு அவரது வழிகாட்டின் அடிப்படையில் கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். இப்ப என்னாச்சு? பாட்டாளி மொழி தலைவர் இல்லை, பொதுச் செயலாளர் இல்லை, பொருளாளர் இல்லை. அப்ப யாரு ஒரு பதவி இருக்குது? உச்சம் பெற்ற பதவி நிறுவனர் என்ற பதவி மட்டும்தான். புரியுதுங்களா? இந்த நிறுவனர் என்ற பதவி மட்டும் இருக்குது. இந்த நிறுவனர் என்ற பதவி என்பது 17/8/2025 அன்று 17/8/2025 அன்று பாண்டிச்சேரியின் பக்கத்தில் சங்கமித்ரா திருமண மண்டபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒட்டுமொத்த மக்களும் கூடி அங்கே தலைவராக காலியாக இருக்கிற தலைவரை மருத்துவர் ஐயா அவர்களை நியமனம் செய்து அந்த நியமனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. நியமனம், நிர்வாகக்குழு நியமனம், செயற்குழு அங்கீகாரம், அதடுத்து பொதுக்குழு அங்கீகாரம். இன்னைக்கு 17/8/2025 அன்று அந்த நியமனத்தை தேர்தல் கமிஷன் பதிவு செய்து தான் ஆகணும், பதிவு செய்தே ஆக வேண்டும். தேர்தல் ஆணையம் பதிவு. அந்த அடிப்படையில் பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா தலைவருக்குரிய அதிகாரம் எங்க ஐயாவுக்கு வந்துருது. பாட்டாளி மொழி தலைவர் ஐயா ஆயிடுறாரு. என்னைக்கு ஆயிடுறாரு? 17/8/2025 நாங்கள் கொடுத்திருக்கிறோம், தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்திருக்கிறோம். அந்த கடித மாவட்டத்தில் இருக்கிறது. அதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்தே ஆக வேண்டும். இன்னொன்று சொன்னார், இப்ப ஆணவம், திமிரு உச்சத்தில் இருக்கிறார் பாலு. நேற்று பார்த்தீங்களா ஒரு பேச்சு? அவருக்கு தயவு செய்து பத்திரிகை திறக்க நண்பர்கள் இந்த இங்கிலீஷை டிரான்ஸ்லேட் பண்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அவருக்கு படிச்ச வைக்கணும் இல்லை, இங்கிலீஷில் இருக்கிறத முழுசா டிரான்ஸ்லேட் பண்ணி தெரிஞ்சதுக்கும் ஒரு அருகதை இல்லாத வைக்க. நீதிமன்றம் ஒன்று சொல்லிச்சுன்னா அவர் ஒன்று சொல்றாரு, நீதிமன்றம் ஒன்று சொல்லிச்சுன்னா அவர் ஒன்று சொல்றாரு. மாற்றி 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 குழப்பவார். இந்த மாதிரி பொய்ய சொல்லியாதான் அன்புமணி அவர்களை தவறான திசை திருப்பி அவரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இன்றைக்கு பொய்யான அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து எங்கிட்ட சொல்லுவாரு, வேற வழியில் தலைவரை அண்ணனை திருப்திப்படுத்தணும் என்ன பண்றாரு இப்படிதான் சொல்லுவார். உண்மை சொல்ல மாட்டார். ஆனால் அந்த அந்த மாதிரியான இருக்கிற ஆணவத்தின் உச்சம் பாலு. நேற்று பாருங்க, காத்து கொண்டிருக்கிறோம், தீர்த்து விடுவோம் ஐயாவை ஒழிக்கிறது காத்து எங்க தான் சரி தெளிவா சொல்லிடுச்சே. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த வழக்குல அன்புமணி தான் ரைவல் கிளைண்ட். இது நான் சொல்லல, நீதிமன்றம் சொல்லியிருக்கேன். நீதிமன்ற தீர்ப்பு ரைவல் கிளைண்ட் யார்? அன்புமணி.
சிவில் நீதிமன்றத்துக்கு போய் நான் தான் தலைவர்னு சொல்ல வேண்டிய அதிகாரம், சொல்ல வேண்டிய தேவை என்பது அன்புமணிக்கு தான் இருக்கு. அந்த தேவை எங்களுக்கு இல்லை. என்ன காரணம்? நாங்கள் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மருத்துவர் ஐயா தான்.